புதிய ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் பிள்ளைகள். இங்கே நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாண வலயக்கல்வி அலுவலகத்தால் 2015ஆம் ஆண்டு 2ஆம் தவணை பரீட்சைக்கு எடுக்கப்பட்ட ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய பகுதி 1ல் முதல் 5 வினாக்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது சிம்பிளான ஒரு வினா பிள்ளைகள். இங்கே வரி சதவீதம் நாங்கள் இது கிரேட் 9ல் படிக்கிற சதவீத அறிவை கொண்டே நாங்கள் செய்யலாம். ஓகே, இப்போ 1,20,000 பெறுமதியான ஒரு பொருளை இறக்குமதி செய்கிற நேரம் அவங்களுக்கு தீர்வை வரியாக 2,160 ரூபாய் அளவிடப்படுதாம். அப்படின்னு சொன்னால் அவங்களோட வரி சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேள்வி. ஓகே பிள்ளை, அப்போ பாருங்க, இந்த இடத்துல 1,20,000 ரூபாவுக்கு 1,20,000 ரூபாவுக்கு 2,160 ரூபாய் வரியாக அறவிடுறாங்க அப்படின்னு சொன்னால் 100க்கு எவ்வளவு அறவிடுவாங்க அப்படின்றது தான் பிள்ளைகள் காணணும். என்றால் சதவீதம் அப்படின்னு சொல்றது நாங்கள் 100க்கு பார்க்கறது அப்படின்றது எங்களுக்கு பேசிக் அறிவு இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க பிள்ளைகள், இவ்விடத்துல நான் இதையும் இங்க 2 சைபரை சுருக்கலாம், இங்க 2 சைபரை நான் சுருக்கி விடலாம். இப்போ எனக்கு மேல 1000, ஓகே, மேல எனக்கு 2,160 கீழே 120 தான் மிச்சம் இருக்குது. அப்போ பாருங்க, எந்த சைபரும் இந்த சைபரையும் என்னால சுருக்கலாம். அப்படி சுருக்கினால், ஓகே, இந்த சைபரையும் சுருக்கினால் மேல 216 கீழே 12 இருக்க போகுது. ஓகே, இப்போ நாங்கள் அதையும் சுருக்கி பார்ப்போம். சமன் மேல பிள்ளைகள் நான் 3ஆல சுருக்கிறேன், 2ல் 3 வராது பிள்ளைகள். ஆகவே 21ல் எத்தனை 3 இருக்குது? 7, 7 3 21. அங்கே 6ல் 3 2 முறை, அப்போ 72 கீழ் 12 நான் 3ஆல வகுத்தா பிள்ளைகள் 4. ஓகே, நான் 3 12 தெரியணும். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், 72 நான் 4ஆல வகுக்கலாம். 7ல் எத்தனை 4 பிள்ளைகள்? 1, 4 4, மீதி 3 இருக்குது. 3 இங்கே கொடுத்தா 32, 8 4 32. ஆகவே 18% வரியாக என்ன செய்யப்படுது? அறவிடப்படுது. இதுதான் முதலாவது கேள்வி. இப்போ 2வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், வட்டத்தின் கோணங்கள் அப்படின்ற பாடப்பகுதியில் இருக்கக்கூடியதான் பிள்ளைகள். இது சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த இடத்துல எனக்கு தரப்பட்டிருக்க கேள்வியை பாருங்க. AOB 40 பாகை எனின், அப்ப இந்த கோணம் 40 பாகைன்னு தரப்பட்டிருக்குது பிள்ளைகள். இந்த OAயும் OBயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சமன். ஏன் சமன்? வட்டத்தின் ஆரை அவங்க சமன் தந்திருக்கிறாங்க. O மையமாக இருந்தால் இது வட்டத்தின் ஆரை, ரெண்டும் சமனாக இருக்கும் அப்படின்ற நுழைஜ் எங்களுக்கு இருக்கணும். அவங்க தரணும்ன்ற அவசியம் இல்லை. என்றால் எங்களுக்கு மேல தரப்பட்டிருக்குது வட்டத்தின் மையம் O ஆகும். வட்டத்தின் மையம் O ஆக இருக்கிறதால் இது ரெண்டும் ஆரைகள் ரெண்டும் சமன். ஆகவே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த முக்கோணி ஒரு இரு சமபக்க முக்கோணி. அப்ப இரு சமபக்க முக்கோணியில இது 40 பாகையாக இருந்தால் இதுவும் எத்தனை பாகை பிள்ளைகள்? 40 பாகை. அப்ப நான் அதை நோட் பண்றேன், இது 40 பாகை. அப்ப இது 40 பாகையாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அப்ப 180 பாகை வரணுமாக இருந்தால் இது எத்தனை பாகையா பிள்ளைகள் இருக்கும்? 100 பாகையாக இருக்கும். ஓகே, பாருங்க, இது 40, இது 40, 80, 80ஓட 100 கூட்டினால் 180. முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ஓகே, எனக்கு இது கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு கேள்வி என்ன? இதுதான் கேள்வி. பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகள், இது வட்டத்தின் பரிதி. இந்த பரிதியில இருக்கக்கூடிய இரு புள்ளிகள் அதான் ஏயும் பியும். பரிதியில் இருக்கக்கூடிய புள்ளிகளிலிருந்து வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 100 பாகை. அதே AB என்ற புள்ளிகளிலிருந்து அதே பரிதியில எதிரமைக்கிற கோணம் X பாகை. இது ரெண்டுக்குமான தொடர்பு என்ன பிள்ளைகள்? வட்டத்துல எதிரமைக்கிற கோணத்துல இந்த 100 பாகையில அரைவாசியாகத்தான் இந்த பரிதியில எதிரமைக்கிற கோணம் இருக்கும். அப்ப நான் நேரடியாக இதுக்கு விட போடலாம், X சமன் 50 பாகை. காரணம் இது 100 சொன்னால் அது 50ஆகத்தான் இருக்கும், அதில் அரைவாசியாக இருக்கும். ஓகே, இது சிம்பிளான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வியில பின்னங்கள் 2 நான் கழிக்கோணும். அப்ப பின்னங்கள் கழிக்கோணமாக இருந்தால் பின்னங்கள் பகுதி எண்கள் சமனாக இருக்கணும். இங்க 10x இங்க 2x இருக்கு பிள்ளைகள். அப்ப சமன் இல்லை. அப்ப சமப்படுத்தி இதுல லேசா செய்யலாம் பிள்ளைகள்.
அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னால் பகுதி எண்ணாக இருக்கக்கூடிய இந்த 2x நான் 5ஆல பெருக்கிறேன். ஆகவே மேலையும் என்ன செய்யணும் பிள்ளைகள் 5ஆல பெருக்கணும். அப்ப பாருங்க பிள்ளைகள் இந்த இடத்துல 9/10x சய O5 5 5/10x அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்ப நாங்க பகுதி எண்ணை சமப்படுத்திட்டோம். அப்ப பகுதி எண் சமனாக இருந்தால் சமன் கீழே எங்களுக்கு 10x அப்படியே போற்றலாம் பிள்ளைகள் 9/5. அப்போ 9/5 எவ்வளவு பிள்ளைகள் 4/10x வரும். அப்ப இப்படி வந்துட்டு இப்ப நான் என்ன செய்யலாம், இதை இன்னும் எளிய வடிவத்துக்கு மாத்தலாம் பிள்ளைகள். பாருங்க, மேல நான் 2ஆல வகுத்தால் 4 நான் 2ஆல வகுத்தால் 2. ஓகே, 4 நான் 2ஆல வகுத்தால் 2. அதே மாதிரி கீழே இருக்கிற 10x நான் 2ஆல வகுத்தால் 5x. அப்ப இதை நான் இப்படி எளிய பின்னமாக மாத்தி கொடுக்கலாம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் அதுக்குரிய ஐடியா. சரியா பிள்ளை? அடுத்த கேள்வியை பாருங்க. எனக்கு இந்த இடத்துல ஏபியும் டிஎஃப்பும் சமாந்தரம் அப்படின்னு தரப்பட்டு, இந்த டபுள் கோடு என்ன பிள்ளைகள் சமாந்தரம் தரப்பட்டு. அப்ப இந்த 2 கோடும் சமாந்தரம். அப்ப சமாந்தர கோடுகள் இருந்தால் அந்த சமாந்தர கோடுகளை ஒரு கோடு இடைவெட்டுமாக இருந்தால் நாங்க என்ன ஒன்றுவிட்ட கோணம் பார்க்கலாம், நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்று பார்க்கலாம், ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருக்கும் என்று பார்க்கலாம், மொத்த கோணங்கள் சமனாக இருக்கும் என்று பார்க்கலாம். இப்படியான தொடர்புகளை நாங்க எடுக்கலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள் தரப்பட்டிருக்குள்ள ஏடிபியின் பெருமானம் கேட்டு ஏடிபி அதாவது எக்ஸ்ல பெருமானம் என்ன, இதுதான் கேள்வி. ஓகே, இதுல இருந்து நாங்க குறிப்போம். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், சரியா? இப்ப இதுவும் சமாந்தர கோடு அப்படின்றதால அந்த கோடு அப்படி ஒரு கோடு இடைவெட்டுதாக இருக்கிறதால இந்த கோணமும் அதாவது 180 பாகை கோணமான இந்த கோணமும் பிள்ளைகள் நேய கோணங்கள். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை அதாவது 2 கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை வரும். ஓகே, அப்ப இந்த கோணம் எவ்வளவாக இருக்கணும் பிள்ளைகள்? அப்ப இந்த கோணம் எவ்வளவாக இருக்கணும்? 30 பாகையாக இருக்கணும். ஓகே, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இந்த ஏடிஇன்றது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டுல எக்ஸ் என்ற கோணம், 30 பாகை கோணம், 70 பாகை கோணம், இதெல்லாம் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எனக்கு 180 பாகையாக இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இது 70, இது 30. அப்ப இது 2ஐயும் கூட்டினால் 100 வந்துடும். அப்ப இந்த எக்ஸ் என்னவாக இருக்கணும் பிள்ளைகள்? 80 பாகையா இருக்கணும். அப்பதான் 3ஐயும் கூட்டும் போது எனக்கு 180 பாகை வரும். அப்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டு போய் தரலாம், எக்ஸ் என்பது 80 பாகை கோணம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், போமாசி காண்றது. அப்ப இது சிம்பிள், இன்னும் நல்ல லேசான ஒரு கேள்விதான். இதுக்கு நான் போமாசி காண்றது. இப்படி அச்சர கணித உறுப்புகள் வார நேரத்துல அந்த அச்சர கணித உறுப்புகள் ஒரே மாதிரியானது திரும்ப திரும்ப வரக்கூடிய நேரத்துல அதுல யாது பெரிய அடுக்க கொண்டதோ அதுதான் போமாசி. அப்ப இது எங்க ஏ வர்க்கம் இருக்குது, இங்க ஏ இருக்குது, இங்க ஏ இல்ல. ஆகவே பெரிய அடுக்கு என்ன பிள்ளைகள்? ஏ வர்க்கம். அப்ப ஏ வர்க்கம் இதுல வரப்போகுது. அடுத்தது பி இருக்குது, பி வர்க்கம் இருக்குது, இங்கேயும் பி வர்க்கம். ஆக பெரியது என்ன? பி வர்க்கம். ஆகவே இவரும் வரப்போகுது. இங்கேயும் சி இல்ல, இங்கேயும் இல்ல, ஆனா இங்கே இருக்குது, அதனால சியும் வரப்போகுது. அப்ப இதுல இருந்து விளங்கணும் பிள்ளைகள், ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி அப்படின்னு சொல்லி எங்களுக்குரிய ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே, அப்ப இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையானவங்க இதை நோட் பண்ணி எடுக்கலாம். நாங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான பகுதிவன் வினாக்கள் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே.